அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். டாடா எத்திக்கல் ஃபண்டு கடந்த 2 வருஷத்துல -2% அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இத பார்த்துட்டு நியூ இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. இந்த ஃபண்ட விட்டு எக்ஸிட் பண்ணலாமா? இல்ல வேற ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணலாமா? இப்படின்னு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் என்ன? கன்டினியூவா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? இந்த ஃபண்டு லாங் டேர்ம்ல நல்ல ப்ராஃபிட் கொடுக்குமா? இத பத்தி ஃபுல் டீடைல்ஸா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க. ஷரியா கம்ப்ளைண்ட் மியூச்சுவல் ஃபண்டு 4 ஃபண்டு இருக்கு. ஒன்று யூடிஐ நிஃப்டி 50 ஷரியா இண்டெக்ஸ் ஃபண்டு, ரெண்டாவது டாரஸ் எத்திக்கல் ஃபண்டு, மூணாவது குவாண்டம் எத்திக்கல் ஃபண்டு, நாலாவது டாடா எத்திக்கல் ஃபண்டு. இந்த 4 ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டில் ஓல்டஸ்ட் ஃபண்டு மற்றும் டாப் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாடா எத்திக்கல் ஃபண்டு கடந்த 2 வருஷத்துல -2% அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கான காரணத்தை இப்போ பார்ப்போம். நம்ம நாட்டுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்கு. அதுக்கான காரணம் வேல்யூவேஷன் பிரீமியத்தில் முதல்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வேல்யூவேஷன் ட்ராப் டவுன் ஆயிருக்கு. கம்பெனியோடைய ஏர்னிங்ஸ் ரொம்ப ஸ்லோ டவுனாக இருக்குது. குளோபல் மணி த்ரீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் பண்ணதுனால நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃபெக்டாக இருந்துச்சு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ எஃப்ஐஐ கண்டினியூவாக சேல் பண்ணி நம்ம மார்க்கெட்லேருந்து மணியை எடுத்து அவுட்ஃப்ளோ பண்ணிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் இறங்கிறதுக்கு இது ஒரு காரணம். அது இல்லாமல் வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசஸ், யூஎஸ் ஈரான் வாரு, இது போல் பல விஷயங்கள்னாலையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் 2 வருஷமா அண்டர் பர்ஃபார்ம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோடைய எஃபெக்டிவாக தான் இந்த டாடா எத்திக்கல் ஃபண்டுமே அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வருது. டாடா எத்திக்கல் ஃபண்டோடைய செக்டார் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஐடி சர்வீசஸ் கன்சல்டிங்கில் 26.13% அலோகேட் பண்ணுறாங்க. பார்மசூட்டிகல்ஸில் 11.44%, ஆட்டோ பார்ட்ஸில் 6.63%, எஃப்எம்சிஜி ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸில் 6.28%, டைவர்சிஃபைடு கெமிக்கல்ஸில் 5.92% இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஸ்டாக் அலோகேஷனை வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டாக் அலோகேஷனில் ஹெவி வெயிட் ஐடி சர்வீஸ் கன்சல்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 26.13%. கடந்த 2 வருஷமாகவே ஐடி துறையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த ஏஐ வந்ததுனால ஏஐ எஃபெக்ட்னால ஐடி ஸ்டாக் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. நம்ம நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்கள் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ இவங்கெல்லாம் ஐடி மேன் பவர் சர்வீஸாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனிங்கெல்லாம் இப்போ தான் ஏஐயை அடாப்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த காரணத்தினாலையும் 2 வருஷமா ஐடி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வருது. ஐடி கம்பெனிஸுடைய ஆர்டர்ஸும் கம்மியாகிட்டு வருது. வேல்யூவேஷனும் டீரேட்டிங் ஆகிட்டு இருக்கு. ஆந்த்ரோபி இது போல உள்ள ஏஐ கம்பெனினால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள ஐடி கம்பெனியோடைய சேல்ஸ் எஃபெக்ட் ஆகும். அப்படிங்கிறதுனாலையும் ஐடியோடைய ஸ்டாக்ஸும் டவுன் ஆகிட்டு வருது. இந்த ஒரு காரணத்தினால தான் டாடா எத்திக்கல் ஃபண்டு 2 வருஷமா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கு. உங்களுக்கே தெரியும், டாடா எத்திக்கல் ஃபண்டு ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டு. இவங்க பேங்கிங் செக்டார், ஃபைனான்ஸ் செக்டாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை தவிர்த்து ஷரியா கம்ப்ளைண்ட் உள்ள ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டாடா எத்திக்கல் ஃபண்டு இப்படியே கண்டினியூஸாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பீரியடு மினிமம் 5 இயர்ஸாக இருக்கணும். மேக்ஸிமம் மோர் தென் 10 இயர்ஸாக கூட நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். 5 இயர்ஸ் மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் சைக்கிள்
நீங்க தாண்டி ஒரு ஆவரேஜ் ரிட்டர்னுக்கு வருவீங்க. லாங் டெர்ம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இப்ப 2025ல வந்து 0.9% மைனஸ்ல ரிட்டர்ன் குடுத்திருக்கு. 2024ல பிளஸ் 14.61%ம் 2023ல 28.27 பாசிட்டிவ் ரிட்டர்னும் 2021ல பிளஸ் 46.56 பாசிட்டிவ் ரிட்டர்னும் கொடுத்திருக்கு. அதே போல 2011ல மைனஸ் 18.30% மைனஸும் 2018ல மைனஸ் 4.86 நெகட்டிவ் ரிட்டர்னும் கொடுத்திருக்கு. இந்த மார்க்கெட் சைக்கிள்ல வந்து நீங்க லாங் டர்ம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். இந்த 1 இயர் 2 இயர் நெகட்டிவ் ரிட்டர்னை பார்த்து பேனிக் ஆகாம உங்களுடைய கோலோடைய அச்சீவ்மெண்ட்டை எய்ம் பண்ணி கீப் ஆன் இன்வெஸ்டிங் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்க லாங் டர்ம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். 1996ல இந்த ஃபண்டை லான்ச் பண்ணாங்க. சின்ஸ் இந்த ஃபண்டை லான்ச் பண்ணதுலேருந்து சிஏஜிஆர் ரிட்டர்னாக 13 to 14% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரிட்டர்ன்லாம் தாண்டி சிஏஜிஆர் ரிட்டர்னாக 14% வரையும் கொடுத்துருக்கு. இது நல்ல டீசெண்டான ரிட்டர்ன் தான் அது. இந்த ஃபண்டோடைய கீ மேட்ரிக்ஸ் பார்ப்போம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.61%, பிஇ ரேஷியோ வந்து 26.84. இந்த கேட்டகரியுடைய பிஇ ரேஷியோ வந்து 30.10% இருக்கு. அதோடைய பிலோல தான் இதோடைய பிஇ ரேஷியோ இருக்கு. ஷார்ப் ரேஷியோ வந்து -0.87, கேட்டகரி ஷார்ப் ரேஷியோ வந்து 0.07. இது வந்து ஓல்டஸ்ட் ஷரியா கம்ப்ளைண்ட் ஃபண்டுங்கிறதுனால 1996ல லான்ச் பண்ணதுனால நல்ல ஃபண்ட் ரெக்கார்ட் இருக்கு. இதுவரையும் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ரீசெண்டான 1 இயர் 2 இயர்ல உள்ள நெகட்டிவ் ரிட்டர்ன் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அந்த ஃபண்டை விட்டும் எக்ஸிட் செய்ய வேண்டாம். உங்க கோலை எய்ம் பண்ணி லாங் டர்ம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுவரையும் இந்த ஃபண்டோடைய டீட்டெயில்ஸை பார்த்தோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.